வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சூர் ஆட்டோ கம்பெனி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி நகர். நான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த போலீஸ் பூத்துலேருந்து ரைட் எடுத்தோம்னா எக்ஸாக்டாக அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி ரோடுங்க. பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பெரிய ரோடு. வீடு பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே தான் அது. பராமரிப்பு சரியாக இல்லாததால் பார்த்திங்க அப்படின்னா சரியில்லாமல் இருக்குது. பட் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்குது. 30 ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த வீடு நார்த் ஃபேஸில் இருக்குங்க. 40க்கு 65, 2600 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 90 லட்சம் சொல்கிறாங்க. 90 லட்சம் சொல்லி கொஞ்சமாக நெகோஷியபிள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் வைஸாக பார்த்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட் ஓகே தான். வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெமாலிஷ் பண்ணுறதுன்னா டெமாலிஷ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இதை வந்து பராமரிப்பு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் கண்டிப்பாக பராமரித்து பயன்படுத்தலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது. பழைய வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லணுன்றதில்லை, பழைய வீடு எல்லாமும் நல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் அதுக்கு குறையெல்லாம் சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. பராமரிப்பு இல்லை. பின்னாடி பார்த்தோன்னா கிணறு கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கார்டன் சம்மந்தமாக கார்டன் மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடு ரொம்ப நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு வீடு அப்படின்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா சென்டரில் வீடை கட்டிட்டு வீட்டை சுற்றி அவ்வளோ ஸ்பேஸ் விட்டு நல்லாவே கட்டியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செடிகள்லாம் இருக்குது, மரங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடு வந்து நமக்கு ரீஒர்க் பண்ணால் நல்ல ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் கண்டிப்பாக இதை நம்ம சொல்லணும். பாருங்கள், யாராவது வீடை வந்து பார்க்கணுன்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லுங்கள். இந்த ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிறது லேண்ட் வேல்யூ மட்டும்தாங்க. பில்டிங்கோட வேல்யூவுக்கு நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கோட் பண்ணல. ஏன்னா பராமரிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. வீடு வந்து நீங்கள் டெமாலிஷ் பண்ணி கட்டிக்கிறதுனா கட்டிக்கலான்றதுக்காக பார்த்திங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதுக்கு தனியாக கார் பார்க்கிங் மாதிரி பார்த்திங்கன்னா அவங்க வந்து தனியாக கொடுக்கலன்னா நமக்கு இழுத்து வேணால் அந்த இடத்துல ஒரு கார் பார்க்கிங் நான் வச்சுக்கலாம். அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. பைக் பார்க்கிங்க்கு மட்டும் தான் இந்த சைடுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து இப்போ கொஞ்சம் முன்னாடி ரோடு சைடில் கொஞ்சம் இழுத்து வேணால் கார் பார்க்கிங் இங்கே ஒன்று கொடுக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நமக்கு ரைட் சைடில், அதாவது வெஸ்ட்டு பக்கம் பார்த்தோம்னா ஒரு பெரிய கேப்பே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 12 to 15 அடி அகலத்தில் பார்த்திங்கன்னா லென்த்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 அடிக்கு ஃபுல்லாக லென்த்தாகவே விட்டுருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டை எடுத்துகிட்டு கூட நம்ம வந்து ஒருவேளை இந்த வீட்டை டெமாலிஷ் பண்ணாமல் நான் வந்து ரீஒர்க் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிற அந்த ஆப்ஷன். ஸோ அவங்க வந்து பெரிய கார் பார்க்கிங் கூட வச்சுக்கலாம். பட் நம்ம இல்லை டெமாலிஷ் பண்ணிக்கிறனா கூட ஈஸியாக டெமாலிஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ரேட்டு பேசிக்கலாம். 90 lakhs சொல்லி நெகோசியபிள் சொல்லியிருக்காங்க. உட்காந்து பேசினா நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ரோடுங்க. 40 அடி ரோடு எல்லா இடத்துலையுமே இருக்காது. ஒரு சில ஸ்ட்ரீட்டில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடு கொடுத்துருப்பாங்க. டீசெண்டான ஏரியா, ரொம்ப டீசெண்டான ஏரியா. ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்க ரொம்ப ரேர் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி நகர். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அப்படியே அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் பார்த்திங்கன்னா நமக்கு விஓ ஆஃபீஸு, ரேஷன் கடை, கோயில், இந்த மாதிரி எல்லாமும் பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியுமே ரொம்பவே நியர்பை இருக்குது. இங்கேருந்து நம்ம தான் முடிச்சுட்டு ஆட்டோ கம்பெனி பஸ் ஸ்டாப் போகணும் அப்படின்னா எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டருங்க. எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டரில் போயிடலாம், ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில். அதே போல் மணிமங்கலம் அந்த ஹைவே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 550 மீட்டர் தான் வரும். அவ்வளோ பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு சேல்ஸுக்கு வந்துருக்கிறது. டைரெக்டாக ஓனர்கிட்ட மீட்டிங் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உட்காந்து பேசலாம், ரேட் நெகோசியபிள் பண்ணி பேசிக்கலாம். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, பாருங்கள். ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டமாக போகலாம். நம்மக்கிட்ட பார்த்தோன்னா இந்த மாதிரி இது ஒரு நல்ல லொக்கேஷன் தான். நல்ல லொக்கேஷன் நம்ம வந்து முன்னாடியே சொல்லுவோம். அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி நிறைய இடத்துல சொல்லி தான் வச்சுருக்காங்க. நிறைய பேர் வருவாங்க, பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க இவ்வளோ நல்ல ப்ராப்பர்ட்டின்றதால. அதனால் இந்த இடத்துல தேடி இருக்கவங்க கண்டிப்பாக இமீடியட்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். யாரோ ஒருத்தர் எவ்வளோ சீக்கிரம்னாலும் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால் முடிவுகள் உங்கள் கையில். இது வந்து நமக்காக ஒரு ஆப்ஷன் தான். நிறைய ப்ராப்பர்ட்டி இது பக்கத்து ஏரியாவில் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இந்த ஏரியாவிலும் ஒரு சில சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது.
வெஸ்ட்டு தாம்பரத்தில் உங்களுக்குலாம் எங்கே வேணாலும் ப்ராப்பர்ட்டி நிறைய ப்ராப்பர்ட்டி நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா எங்கேனாலும் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கணும் விற்கணும்னா கண்டிப்பாக இந்த சேனல் அணுகலாம். இமீடியட்டாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஒர்த்தான ஒரு சில ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நான் கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்லிக்கலாம். ப்ராப்பர்ட்டின்றது பார்த்திங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு பிராப்தம் தான். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூலமாக வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதில் சின்ன பங்கு எங்களுக்கு இருக்குது. அதனால் வேறு ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதிலுக்கு காத்துட்ருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொடுங்க. நன்றி.